ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்காக சீன பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இக்கட்டான தருணங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து நின்றதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சீனாவின் தியான்ஜிங் நகரில் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டுக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட ஷங்காய் நாடுகளின் தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் பேசிய மோடி, கடந்த 40 ஆண்டுகளாக தீவிரவாதத்தின் தாக்கத்தை இந்தியா எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலின் போது இந்தியாவுக்கு துணை நின்ற நாடுகளுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். பாதுகாப்புக்கு மட்டுமின்றி மனித குலத்துக்கே தீவிரவாதம் ஆபத்தானதாக உள்ளதாக கூறிய மோடி, அமைதியை சீர்குலைக்கும் தீவிரவாதம் வேரறுக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். ஷங்காய் மாநாட்டில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு பின் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்துக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஒரே காரில் பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். தொடர்ந்து நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இக்கட்டான நேரங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து நின்றதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.